இன்னைக்கு பாட்டி சமையல்ல என்னோட ஐயம்மா, ஆச்சி, அம்மா எல்லாரும் எப்படி கம்மங்கூழ் செய்வாங்களோ அதே மாதிரி செய்து காட்டுறேன். இப்படி செய்தால் கம்மஞ்சோறு ஆக்க தெரியாதவங்க கூட ஈஸியா செஞ்சுருவீங்க. அப்புறம் எப்பவுமே கம்மஞ்சோறு ஆக்க தெரியாதுன்னு சொல்லவே மாட்டீங்க. வீடியோவை முழுமையா கவனமா பாருங்க. நமது பாரம்பரிய உணவான கம்மங்கஞ்சி சாதம் எப்படி செய்வது என செய்யும் முறையை விளக்கமாக இடையிடையே சின்ன சின்ன டிப்ஸுகளுடன் சொல்லியும் செய்தும் காட்டியிருக்கிறேன். நான் மண்பானையில கம்மங்கஞ்சி சாதம் செஞ்சிருக்கேன். மண்பானையில தான் செய்யணும்னு இல்லை, சில்வர் பாத்திரத்துலயும் செய்யலாம். அல்லது குக்கர் பாத்திரத்துல குக்கரை மூடாம வெயிட் போடாம பாத்திரமா பயன்படுத்தி இது போல கம்மங்கஞ்சி சாதம் செய்யலாம். இப்ப கடைகள்ல நல்ல சுத்தமான கம்பரிசி கிடைக்குது, நாட்டு கம்பும் கிடைக்குது. அதையே நம்ம வாங்கி கம்பு சாதம் செய்யலாம். அப்படி நம்ம கம்பரிசி கடையில வாங்கும்போது சில நேரத்துல கம்புல தூசி சின்ன சின்ன பூச்சி இருந்தா சுலகுல வச்சு புடைக்க தெரியாதவங்க இப்படி சல்லடையை வச்சு சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி சலிக்கும் போது கம்புல உள்ள சின்ன சின்ன தூசி சின்ன சின்ன பூச்சியெல்லாம் கீழே வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி வந்துடும். சிறுதானியங்கள் எது வாங்கினாலும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கிறோம், ரொம்ப ஈஸியா இருக்கும். மேலும் கடைகள்ல உடைச்சி நுணுக்குனா குருணை கம்பும் கிடைக்குது. அந்த கம்பை வாங்கி கம்மங்கஞ்சி செஞ்சோம்னா இப்படி கம்பு ஊற வச்சு செய்த ருசி இருக்காது. இப்ப இதுல இருந்து 1 கப்பு கம்பு எடுத்து கம்பு சாதம் செய்ய போறேன். ஒரு பாத்திரத்துல 1 கப்பு கம்பை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவணும். தண்ணியை ஊற்றின உடனே பொக்கு கம்பெல்லாம் மேலே மிதக்கும். பொக்கு கம்புனா மேலே மிதக்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வெறும் உமி மட்டும்தான் இருக்கும். அதைத்தான் பொக்கு கம்புன்னு சொல்லுவாங்க. இப்படி 2 தடவை கம்பை நல்லா அலசி தண்ணியை வெளியே ஊற்றும் போதே பொக்கு கம்பெல்லாம் சேர்ந்து வெளியே போயிடும். இப்படி 2 தடவை அலசி எடுத்து வடித்த கம்புல நல்ல தண்ணி ஊற்றி 1.5 மணி நேரத்துக்கு குறையாம ஊற வைக்கணும். நேரம் கொஞ்சம் அதிகமா ஊறினா கூட பரவாயில்ல, ஆனா 1.5 மணி நேரத்துக்கு குறையாம ஊற வைக்கணும். இப்ப அரிசி ஊற வச்சு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப அதுல இருக்கிற தண்ணிய சல்லடையில போட்டு நல்லா வடிகட்டணும். முக்கியமா கம்பரிசியில இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிடணும். புட்டு செய்யறதுக்கு ஈரமாவு அரைக்க எப்படி அரிசி எந்த பதத்துல வடிச்சு எடுக்கிறோமோ அதே பதத்துலதான் கம்பரிசியும் வடிச்சு எடுக்கணும். இப்ப நல்லா தண்ணி வடிஞ்ச கம்பரிசியை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு மிக்சியில விப்பர் பட்டனை மட்டுமே பயன்படுத்தி கம்பரிசியை நுணுக்கணும். இப்போ இடையில மிக்சி ஜாரை திறந்து பார்த்தா இப்படி ஓரத்துல கம்பரிசி எல்லாம் ஒதுங்கி இருக்கும். அதெல்லாம் நல்லா சேர்த்து எடுத்து விட்டுட்டு மறுபடியும் விப்பர் பட்டனில் போட்டு நுணுக்கணும். இப்போ மிக்சி ஜாரை திறந்து பார்த்தா இந்த அளவுக்கு அரிசி நுணுங்கி இருக்கணும். கம்பரிசி ரொம்ப மாவாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப அரிசியாகவும் அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி ரெண்டுக்கும் இடைப்பட்ட பதத்துல இருக்கணும். தண்ணியோட அரைச்சிட்டோம்னா கம்பரிசி கட்டி கட்டியா இருக்கும், இந்த மாதிரி உதிராது. அப்புறம் நம்ம அதை உடச்சி விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உடச்சி விடணும். உடச்சி விட்டுட்டு தான் கம்மஞ்சோறு ஆக்கணும். அப்படியே செஞ்சாலும் கம்மஞ்சோறு கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கும். இப்ப அதை ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சு இப்படி எடுத்து பார்த்தா கம்பரிசி நல்லா இப்படி உதிரணும். தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சி ஜார்ல போட்டு இப்படி நுணுக்குனா ரொம்ப குட்டி குட்டி கட்டி தான் கிடக்கும். அதை லேசா உடச்சி விட்டுக்கலாம். இப்ப நான் அதை கம்பரிசி பானையில போட்டு கிண்டுறதுக்கு எளிதா இருக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்துல அதை மாத்தி வச்சிருக்கேன். இப்ப நம்ம அரிசி எடுத்து வச்சிருக்கிற பாத்திரத்துல அந்த அரிசியோட சேர்த்து கம்பரிசிக்கு தேவையான உப்பு போட்டு வச்சுக்கிறோம். என்கிட்ட எண்ணெய் பயன்படுத்தி செய்யாத பாத்திரம் 2 இருக்கு. ஒண்ணு கஞ்சி போடுவேன், இது சோறாக்குவேன். இந்த 2லயுமே கம்பு சாதம் செய்யலாம். சோறாக்குற பானையில வாய் அகலம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். கஞ்சி போடுற பானையில பாத்தீங்கன்னா வாயோட அகலம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். புதுசா கம்மஞ்சோறு கிண்டி பழகுறவங்களும் இப்படி கொஞ்சம் வாய் அகலமான பாத்திரத்துல கிண்டி பழகுனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கேமரா எடுத்துக்கிட்டே கம்மஞ்சோறு கிண்டதுனால நானும் இந்த சட்டியை தான் பயன்படுத்தி கம்மஞ்சோறு கிண்ட போறேன். 1 கப்பு கம்பரிசிக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றுறேன். 1 2 3 4. தண்ணி சூடாகட்டும். இப்ப தண்ணி சூடாயிருச்சு. தண்ணிய கொதிக்க விட்டுறக்கூடாது. கொதிக்க விட்டு கம்பரிசி போட்டா கம்பு சாதம் கட்டி கட்டியா இருக்கும். அதனால தண்ணி கொதிக்க முன்னாடியே அடுப்பை குறைச்சி வச்சிடணும். ஒருவேளை தண்ணி கொதிச்சிருச்சுன்னா அதுக்கு என்ன செய்யணும்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளிச்சு விடணும். அதுலயும் குறையலைன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்கிறத குறைச்சிடணும். இப்படி தண்ணி கொதிக்கிற நிலையில கொதிக்காம இருக்கும்போது நுணுக்கி உப்பு போட்டு வச்சிருந்த அரிசியை போட்டு உடனே கிளறி விடணும். நானே கேமரா எடுக்கிறதுனால ஒரு கையில போட்டு அதே கையில கிண்டுறேன். வீடியோ எடுக்காம கிண்டுனா ஒரு கையில நுணுக்கிய கம்பை அப்படியே போட்டுக்கிட்டே இன்னொரு கையில லேசா கிளறி விடணும். அப்படி லேசா கிளறிக்கிட்டே இருக்கும்போது கரண்டியை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி கட்டியே இருக்காது. அரிசியை போட்ட உடனே கிண்டாம நேரம் கழிச்சு கிண்டினாலும் கட்டி விழுந்துடும். இடையில இந்த மாதிரி கரண்டியில சட்டி விளிம்புல இருக்கிறத தண்ணியை தொட்டு தொட்டு இப்படி எடுத்து விட்டுறணும். இப்படி கிளறிக்கிட்டே இருக்கும்போது கம்மங்கஞ்சி கொதிச்சு லேசா வேக ஆரம்பிக்கும். இந்த நேரத்துல அடுப்பை குறைச்சி வச்சு வேக வைக்கணும். இடையிடையே அப்பப்ப கிளறி விடணும். இப்படி கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா அரிசி வேகிற வரைக்கும் அப்பப்ப கிளறிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமையும் பார்த்துக்கிறணும்.
இடையிடையே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது அடி பிடிக்காது. அரிசி வேக வேக தண்ணி குறைஞ்சி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கம்பு சாதம் கட்டி ஆயிக்கிட்டே வரும். கட்டி ஆயிடுச்சு, கம்பு சாதம் வெந்துருச்சுன்னு உடனே இறக்கிடக்கூடாது. வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அப்படியே சிம்மிலேயே வச்சு வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இடையில இந்த மாதிரி கரண்டியில சட்டி விளிம்புல இருக்கிறத தண்ணியை தொட்டு தொட்டு இப்படி எடுத்து விட்டுறணும். இந்த அளவுக்கு வெந்து வரும். ஒரு கரண்டியில வெந்த சாதத்தை எடுத்து கை விரல்கள்ல தண்ணியை நனைச்சு தொட்டு பார்க்கணும். கையில கம்பு சாதம் ஒட்டாம இருந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். கையில ஒட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கரண்டியால கிளறி விடணும். அவ்வளவுதான். இப்ப கம்பு சாதம் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்க புதுசா செய்யறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு தட்டுல இப்படி கம்பு சாதத்தை எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்க. அரிசி வெந்தது தெரியும். பாருங்க, இப்ப நல்லா தண்ணியெல்லாம் வத்தி கம்பு சாதம் நல்லா வெந்து கட்டி இல்லாம எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. கம்பு சாதம் செய்யறது ரொம்ப ஈஸி தான். ஒரு தடவைக்கு 2 தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாம நல்லா கிண்டிடுவீங்க. இப்போ கம்பு சாதம் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை அணைச்சிடலாம். கரண்டியில சட்டி விளிம்புல இருக்கிறத தண்ணியை தொட்டு தொட்டு இப்படி எடுத்து விட்டுறணும். மண்சட்டியில செய்யறதுனால அடுப்பை அணைச்ச பிறகு இப்படி கொஞ்ச நேரம் கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். கம்பு சாதம் சூடாக இருக்கும்போது தட்டு போட்டு முழுமையா மூடிடக்கூடாது. இப்படி கொஞ்சம் இடைவெளி இருக்கிற மாதிரி மூடி வைக்கணும். சூடு ஆறுறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். சூடு நல்லா ஆறிடுச்சுன்னா அப்புறம் நல்லா மூடி வச்சுக்கிடலாம். நாளைக்கு மதியம் சாப்பிடத்தான் இப்போ இரவு கம்பு சாதம் செஞ்சுருக்கேன். இப்போ கம்பு சாதம் நல்லா ஆறிடுச்சு. அதில் பூச்சி ஏதாவது இரவு நேரத்தில் விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக இந்த சல்லடையை வச்சு மூடி வச்சுருக்கேன். தட்டு போட்டு மூடி வைக்கலாம். காலையில் இப்படி திறந்து பார்க்கும்போது கம்பு சாதத்துக்கு மேலே இப்படி ஆடை படிஞ்சிருக்கு. அந்த ஆடையை லேசாக நீக்கிட்டு கம்பு சாதமாக எடுத்து சாப்பிட்றதுக்கும் கம்மங்குழா கரைச்சி சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும். ஆடையை நம்ம தனியாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். கம்மங்கூழோட கரைக்கும் போது அது கரையாது, கட்டி கட்டியாக கிடக்கும். அதனால தான் அதை எடுத்துட்டு கரைக்கணும். வெயிலுக்கு இதமான கம்பு சாதத்தை இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.